அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் சீமானவர்கள் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் குறித்து ரவீந்திரன் துரைசாமியிடம் ஆலோசனை பண்ணியிருக்காரு அப்படின்றதா தெரிய வந்திருக்கு. இந்த தகவல் குறித்த முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையாளர்களுமே பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் குறித்த கடுமையான விமர்சனத்தை முன் வச்சாலும் சீமானவர்கள் மேல இருக்கக்கூடிய மரியாதையை ஒரு இடத்துல கூட மிஸ் பண்ணாம தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில் பத்திரிகையாளர் ரவீந்திரன் துரைசாமி பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் குறித்து கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கும் போது கூட சீமானவர்கள் மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் அவருடைய ஒரு தனி மனித ஒரு பண்பு அப்படின்றது நம்ம எந்த இடத்துலையுமே குறைச்சி மதிப்பிட முடியாது அப்படின்னு அவர் மேல என்னதான் நான் விமர்சனத்தை வச்சாலும் நேரில் பார்க்கும்போது அவ்வளவு மரியாதையாக நடத்தக்கூடிய ஒரு நபராகவும் பத்திரிகை தர்மம்னா என்னன்றது புரிஞ்ச ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சீமானவர்களுக்கு பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பெருமையான விஷயங்கள் குறித்து ரவீந்திரன் துரைசாமி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சீமானவர்கள் முன்வைக்கக்கூடிய அரசியல் பற்றி நம்ம பேசவே முடியாது அப்படின்னு, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தெளிவான சிந்தனையோட அவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அது மேல என்ன விமர்சனம் செய்வது என்று கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஒட்டுமொத்த பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் குறித்துமே ரவீந்திரன் துரைசாமி இந்த ஒரு விஷயத்தை முன் வச்சு பேசியிருக்காரு. பத்திரிகையாளர் மணியை கூட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா இடங்களிலுமே சீமானவர்கள் குறித்த அவதூறான பேச்சுக்களை பேசுவாரே தவிர சீமானவர்களுடைய ஒரு அரசியல்னு வந்துருச்சு அப்படின்னா அதை குறை சொல்லக்கூடிய இடத்துல நம்ம யாருமே இல்லை அப்படின்னும் அந்த அளவுக்கு ஒரு தெளிவாக யோசிக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை நம்ம பல இடங்களில் பார்த்திருப்போம். இப்படி பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் சீமானவர்களுடைய அரசியலை எந்த ஒரு இடத்துலையுமே விட்டு கொடுக்கறத நம்மளால பார்த்தே இருக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். தற்போது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாரு. ரெண்டே வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வந்திருந்தாலுமே விஜய் அவர்களுடைய ஒரு தனி மனித திரை கவர்ச்சியின் காரணமாக தான் விஜய் முதல்வராக இருக்காரு அப்படின்றத எந்த இடத்துலையுமே நம்ம மறுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு விஷயத்தினால தான் விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள இவ்வளவு சீக்கிரம் முதல்வராகிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு பக்கம் சீமானவர்கள் 15 ஆண்டு கால உழைப்பு போட்டிருந்தாலுமே மக்கள் எதனால அவங்களுக்கு ஓட்டு போடல அப்படின்றதையும் தாண்டி இன்னொரு பக்கம் சீமானவர்கள் தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பு கொடுக்காம இருக்கிறதை குறித்தோ ரவீந்திரன் துரைசாமியிடம் ஒரு தனிப்பட்ட முறையில் ஆலோசனை பண்ணியிருக்காரு அப்படின்னும், அது மட்டும் இல்லாம இப்படியே இருக்கிறது சரிதானா அப்படின்றதை குறித்தும், இன்னொரு பக்கம் இடைத்தேர்தலுக்கு உண்டான வேலையை பார்க்கும்போது நம்ம ஊடகத்தையே சந்திக்காம இருந்தா என்னென்ன நடக்கும் அப்படின்றது குறித்தும் பேசியிருக்காரு சீமான் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இன்றைய தினம் சீமான் அவர்கள் கோவையில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரி விழாவில் கலந்துக்கிட்டு இடைத்தேர்தலில் எப்படியாவது ஜெயிச்சு உள்ள போயிடுவேன் அப்படின்னு நம்பிக்கையாக பேசின ஒரு விஷயத்தை நம்ம பார்த்திருப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் ஹாட் டாபிக்காகவும் பார்க்கப்படுது. இப்படி இருக்க மேலும் தன்னுடைய அரசியலை சூடு பிடிக்க வைக்கணும் அப்படின்ற காரணத்தினால ஆலோசனையும் நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு சீமான் அப்படின்னு தெரிய வருது. ஏற்கனவே ரவீந்திரன் துரைசாமி சந்திச்ச பிறகு அடுத்தபடியாக பத்திரிகையாளர் பாண்டே, பத்திரிகையாளர் மணி இது போன்ற நபர்களை சந்திக்க போறாரு அப்படின்னும் நேர்காணல் இல்லாம இவங்களுடைய ஒரு ஆலோசனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு சீமான் அப்படின்றது தெரிய வருது. அரசியல் ரீதியாக எந்த ஒரு ஆலோசனையும் சீமானுக்கு தேவைப்படலை அப்படின்னாலுமே இந்த ஊடகத்தை அணுகுவதை குறித்து ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்டை பண்ணியே தீரணும் அப்படின்றதுல சீமான் உறுதியாக இருக்காரு அப்படின்றத இதுல இருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயமாக இருக்கு. தற்போது சீமான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அரசியல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இந்த மாதிரி ஊடகங்கள் மத்தியில் ஒரு மௌனம் காக்கிறதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதை உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.